இந்திய திருநாடே வியக்கும் வகையில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து மாநாடு நடைபெறும் சென்னை வர்த்தக மையம் நோக்கி புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழி நெடுகிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் மேளதாளங்கள் முழங்க வாழ்த்து முழக்கங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், தமிழக மக்கள் நலனே எனது நலன் என்ற தாரக மந்திரத்துடன் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக அல்லும் பகலும் அயராது பணியாற்றி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களால் அனைத்து துறைகளிலும் தமிழகம் இந்தியாவிலேயே முன்னிலை வகித்து முன்னேற்ற பாதையில் பீடு நடை போட்டு வருகிறது. இந்திய துணைக்கண்டம் கண்டிராத வகையில் தமிழகத்தில் புதிய தொழில் புரட்சியை காண முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொழில்துறையில் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு திரட்டி தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 இலக்கினை எய்தும் நோக்கத்துடன் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்த நடவடிக்கை மேற்கொண்டார். அதன்படி இந்திய திருநாடே வியக்கும் வகையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ள இந்த 2 நாள் மாநாடு நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. இந்த மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயில் மற்றும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. போயஸ் தோட்ட இல்லம் அருகே மகளிர் அணியினர் முதலமைச்சருக்கு ஆரத்தி எடுத்து வாழ்த்து கோஷம் எழுப்பி வரவேற்றனர். ஸ்டெலா மாரிஸ் கல்லூரி அருகே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு SR விஜயகுமார், மியூசிக் அகாடமி அருகே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு குமார், ஆழ்வார்பேட்டை பாலம் அருகே அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் திரு VP கலைராஜன் MLA, அடையார் பார்க் ஹோட்டல் அருகே மாவட்ட செயலாளர் திரு N பாலகங்கா, கோட்டூர்புரம் விநாயகர் கோயில் அருகே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு TG வெங்கடேஷ் பாபு ஆகியோர் தலைமையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகம் அருகே கழக மாவட்ட செயலாளர் திரு விருகை VN ரவி, ஆளுநர் மாளிகை அருகே அண்ணா தொழிற்சங்க பேரவை, கிண்டி அண்ணா சாலை சந்திப்பில் அமைச்சர் திரு BV ரமணா, கிண்டி பாலம் அருகே மாவட்ட செயலாளர் திரு சிறுனியம் P பலராமன், லீ ராயல் மெரிடியன் ஹோட்டல் அருகே MGR இளைஞர் அணி செயலாளர் திரு V அலெக்சாண்டர், கத்திப்பாரா பாலம் அருகே அமைச்சர்கள் திரு RB உதயகுமார், திரு TKM சின்னையா, மாவட்ட செயலாளர்கள் திரு வாலாஜாபாத் கணேசன் MLA, திரு CVN குமாரசாமி தலைமையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் வாழ்த்து பதாகைகளையும் கழக கொடிகளையும் ஏந்தி வாழ்த்து முழக்கங்களுடன் மேளதாளங்கள் முழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆரவார வரவேற்பு அளித்தனர். நந்தம்பாக்கம் பட் ரோடு பகுதியில் அஇஅதிமுக சார்பில் குதிரைகள் அணிவகுப்புடன் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை கிண்டி மேம்பாலத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சாதனைகளை பறைசாற்றும் வகையில் வரவேற்பு பதாகைகள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. மாநாடு நடைபெறும் சென்னை வர்த்தக மையம் வரை பல்வேறு இடங்களில் சாலையோரங்களில் மேடை அமைக்கப்பட்டு முதலமைச்சரின் சாதனைகளை விளக்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களின் உற்சாக வரவேற்பினை தொடர்ந்து நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு O பன்னீர்செல்வம், தொழில்துறை அமைச்சர் திரு P தங்கமணி, தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன், தமிழக அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், அரசு தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ச V சங்கர் ஆகியோர் மலர்கொத்து வழங்கி வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்துடன் மாநாடு தொடங்கியது. திருமதி ரஞ்சனி, திருமதி காயத்ரி ஆகியோரின் இறை வணக்க பாடலும் திருமதி ஊர்மிளா சத்யநாராயணன் குழுவினரின் தீப நடனமும் மாநாட்டின் தொடக்கமாக அமைந்தன. धी धी धी
இதனை அடுத்து தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை விளக்கும் முப்பரிமாண காட்சி தொகுப்பையும் மாநாட்டின் சின்னமான பறக்கும் குதிரை வடிவிலான பெகசஸ் காட்சி அமைப்பையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்து ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார். இந்திய மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் பன்னாட்டு முன்னணி நிறுவனங்களும் பங்கேற்றுள்ள உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு தலைமை ஏற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். பின்னர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடக்க விழா பேருரையாற்றினார்.